வணக்கம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களையும் கொண்ட குருவை அதிபதியாக பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிற ராகு கேது பெயர்ச்சி எந்த விதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ஒரு 10-15 வருடங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, பல ஏமாற்றங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எதை தொட்டாலும் தடங்கள். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாம் ஃபெயிலியர் தான். நான் வெளிநாடுக்கு போகணும்னா பல தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, போயிருக்க முடியாது. அப்படியே போனாலும் திரும்பி வந்து போய் இது ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. ஒரு வேலைக்கு போகனாலும் அதை நிரந்தரமாக இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு தொழில் தொடங்கலான்னு பார்த்தாலும் லோன் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், கடைசியில் லோன் கிடைக்காது. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடு சரியாக கட்ட முடியாது. ஒரு கடன் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா யாரும் உங்களை நம்பி கடன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுபோல் சூழ்நிலையை தான் நீங்கள் இத்தனை காலமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி, இத்தனை காலம் இப்படி இருந்துட்டோமே, இனியாவது ஒரு விடிவு காலம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிகளாக இருக்கட்டும், சனி பயிற்சிகளாக இருக்கட்டும், குரு பயிற்சிகளாக இருக்கட்டும், தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட். முக்கியமாக அந்த கிரக பயிற்சியினால் மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளான குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சிகளாக இருக்கட்டும், இந்த 3 பயிற்சிகளுக்கு தான் மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்க்க போனோம்னா இந்த சனி பயிற்சியை பார்த்து மக்கள் பயப்படுவது உண்டு, குரு பயிற்சியை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைவது உண்டு. ஆனால் இந்த 2 கிரக பயிற்சிகளை விட ராகு கேது பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அது மக்களுக்கு தெரியறதில்லை. இந்த வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலை 5 மணிக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு பகவான் மீனம் அந்த ராசியிலிருந்து கும்பம் அந்த ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இப்போ ராகு பகவான் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த கும்பம் ராசியானது சனி பகவானுடைய சொந்த வீடு. அதே போல் கேது பகவான் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய சிம்மம் வீடானது சூரிய பகவானுக்கு சொந்த வீடாக இருக்குது. இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்? கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாகவும் சரி, சுமாராக ஒரு 10 வருடமாகவே நீங்கள் மன உளைச்சல்லே இருந்திருப்பீங்க. முக்கியமாக எதிரிகளுடைய தாக்குதல் என்பது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். துரோகிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுபோல் பல பிரச்சனைகளே நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்பேற்பட்ட அந்த தனுசு ராசிக்காரர்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா மனசில் பதிவு வச்சுக்கிங்க. இத்தனை காலம் நீங்கள் பட்டுட்டு வந்த வேதனைகளுக்கு இன்றோட முடிவு காலம். நீங்கள் இனி எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம். இனி நீங்கள் துணிந்து எந்த விஷயங்களையும் செய்யலாம். முதல்ல நாம் இந்த ராகு பகவான், கேது பகவான் இவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ராகு பகவானை யோகக்காரராகவும், கேது பகவான் ஞானக்காரராகவும் சொல்கிறாங்க. இந்த ராகு பகவான் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி, கெடுத்தாலும் சரி, அதை பிரம்மாண்டமாக தான் செய்வார். உங்களுக்கு இந்த ராகு பகவான் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். இத்தனை காலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்தார், இனி கெடுத்ததையெல்லாம் கொடுப்பார். மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு தைரியம், வீரம், வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பது தானாக அமையும். திருமணம் நடக்காதவங்களுக்கு நல்லபடியாக அமையும். பணம் கொடுத்துருப்பீங்க, வராமல் இருந்திருக்கும், கண்டிப்பாக பணம் திரும்ப கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இல்லையா, அவருடைய பார்வை 5, 7, 9. இந்த 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியான உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இதில் எல்லா விதமான தன லாபமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள உறவுகளாக இருக்கட்டும், நல்லபடியாக அமையும். காதல் கைகூடக்கூடிய நாள். நீங்கள் ஒரு காதல் பண்ணியிருப்பீங்க, அதை திருமணம் நடக்கலை, வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னா தாராளமாக நடக்கும். தரங்கம்பாடி, மாயவரம், செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும், வங்கி கடன் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் நான் வச்சுருக்கிறேன். அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். திருமணம் நடக்காமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, 100% உண்டு.
ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அது பாதியிலே நின்று இருக்கும். இதை பூர்த்தி ஆகக்கூடிய காலம் இது. ஒரு வேலைக்கு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை அனுபவித்தாலும் சில பாதிப்பான விஷயங்களும் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே வருகிறார். கடந்த காலங்களில் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய தொழிலை பாதித்தார். உங்களுக்கு தொழில் எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் வருமானம் வந்திருக்காது, நிறைய நஷ்டங்களை ஈடுகட்டியிருப்பீங்க. 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது தான் செய்வார். ஆனால் என்ன ஒன்று, விரக்தியை ஏற்படுத்துவார், ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்துவார், மன உளைச்சலை கொஞ்சம் அவ்வப்போது ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ளே சில சண்டைகளை உருவாக்கி குடும்பம் வேண்டாம், நான் சாமியாராக போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 3ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் இப்போது 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திலே இருக்கும்போதுனா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிட்டார் போன மார்ச் 29ஆம் தேதி. இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு குடும்பம் ரீதியாக, உங்களுடைய தாயார் உடல் ரீதியாக, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, 4ஆம் இடம் என்பது குடும்பம், தாய், இதுபோல் வாகனம், இதுபோல் இடங்களை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிரக சூழ்நிலை, கிரக அமைப்புகள் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய பக்கத்திலே இருப்பார்கள், அது உங்களுக்கு தெரியாது. உங்களை ஏமாற்றுவதற்குனே பக்கத்தில் நண்பனை போலவே உறவாடி கொண்டிருப்பார்கள், அவர்கள் தான் உங்களுக்கு ஏமாற்றுவாங்க. அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொது பலன்தான். இது ஒரு 15-20% தான் எடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் எல்லாம் சரியாக இருக்குது, கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மையே நடக்கும், கவலையே வேண்டாம். இந்த குரு பகவான் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் மூல நட்சத்திரக்காரர்கள் கேது பகவானையும், பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர பகவானையும், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானையும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே என்னன்னு தெரியாமலே நிறைய கோட்டை விட்டுருப்பீங்க. இப்போ இந்த கோட்டை விட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இது. இந்த காலத்தில் ஆன்மீகத்தை ஈடுபாடோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது நிரந்தரமாக உங்கள்கிட்ட நல்லபடியாக இருக்கும். ஏனோ தானம்னு வாழ்க்கையை வாழ்கிறத விட இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.